கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அம்மா கொண்டு வருவாங்க. எல்லாம் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நிறைய சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சாதாரண இடத்துக்கு நீங்களும் நானும் வரல. தேவ பிரசன்னம் நிறைந்த தேவன் வாசம் பண்ணுகிற அவர் வீட்டிருக்கிற அவருடைய வீட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிரசன்னம், ஆமென், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்க பழகுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த பாக்கியம் பெரியது. ஆமென். ஆகவே கர்த்தரை நோக்கி பார்த்தப்பா, உங்க பிரசன்னத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை பாடி துதிக்க உதவி செய்தீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை மனசார ஆராதிக்க உதவி செய்தீங்களே ஸ்தோத்திரம்ப்பா. உங்க வார்த்தையை கேட்க போறேன். உங்க வார்த்தை என்னோட பேசட்டும். ரீபா லவ் ஷிக்கிரே லவ் ஜாராபா. உங்க வார்த்தை என்னோட பேசட்டும். உங்க இருதயத்து மேல கையை வச்சுக்கோங்க. அப்பா, நீங்க என் கூட பேசுங்கப்பா. நீங்க என் கூட பேசுங்கப்பா. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு உமக்காக ஒரு வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையார் எழும்புவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்க காயத்தை பார்த்து நான் முத்தம் கொடுப்பேன். உன் தழும்புகளா நான் குணமாவேன். உன் காயத்தை பார்த்து நான் முத்தம் கொடுப்பேன். உன் தழும்புகளா நான் குணமாவேன். உன் தழும்புகளா நான் குணமாவேன். உன் தழும்புகளா நான் குணமாவேன். நீ ரோஜா தோட்டம், நீர் ஏரி புஷ்பம், நீர் அழகானவர், நீர் அருமையானவர். நீர் ரோஜா தோட்டம், ரிபிலோஷிக்கவே, நீர் ஏரி புஷ்பம், நீர் அழகானவர், நீர் அருமையானவர். நீர் ரோஜா தோட்டம், நீர் ஏரி புஷ்பம், நீர் அழகானவர், நீர் அருமையானவர். எங்களை கிருபையாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா, நாங்க ஒரு சாதாரண இடத்துக்கு வரலப்பா. உங்க பிரசன்னத்தை தேடி வந்திருக்கோம் ஐயா. உங்களுடைய வார்த்தையால் எங்களை போஷித்து நடத்துங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உங்களை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களால் எங்களை மாற்றி பேசுப்பா. எங்களோடு கூட பேசுங்க. அடிமையை சாம்பலாக்கி என் தேவன் அக்கினியாய் ரீபௌஷிமி லௌதன ரபகரபா நிஷபே லௌத ரிபே லௌத ரிகமா பாபா பாபா ஓ ரிகமா ஷிபே லௌத ரிகரபா ஓ ரிகமா ஷிபே லௌத ரிகரபா. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. ஓ ரிகமா ஷமா பாபா ரோபா பாபா 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 ரோபா பாபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya.
சொல்லுங்கப்பா. நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் ஆராதிக்கிறதுக்கு நீங்களும் நானும் கொடுத்து வச்சிருக்கணும் தெய்வ பிள்ளையே. ஆமென். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு சூழ்ந்து இருந்த போது ஏசப்பாவை ஆமென் ஒருத்தவங்க கை காமிச்சாங்கல்ல, அவர் நல்லவர், அவரை பிடிச்சுக்கோன்னு சொன்னாங்கல்ல. ஆமென். அவரை பிடிச்சிட்டதுனால தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். இல்லைன்னா இன்றைக்கோ நாம் மண்ணுக்கு மண்ணாக இறையாக இருப்போம். எத்தனை பேர் உணர்வீங்க? ஆமென். அப்பா, என்னை நேசித்ததற்காக நன்றி அப்பா, என்னை போஷித்ததற்காக நன்றி அப்பா, என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. உங்க பரிசுத்த ஆலயத்துக்குள்ள என்னை ஜீவனோடு கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, நன்றி அப்பா. கர்த்தருடைய பிள்ளையே, தாவீதுக்கு என்ன தெரியுமா இருந்தது? நிறைய உணர்வு இருந்துச்சு, நிறைய உணர்வின் அபிஷேகம். அது எதற்கு தெரியுமா? உணர்ந்து உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். ஏன்னா கேட்பாரற்று கிடந்த எண்ணெய், பைபிள் ஒரு வசனத்துல படிக்கிறோம், ரத்தத்தில் கிடந்த உன்னை. அல்லேலூயா. எப்படி கிடந்தோம்? ரத்தத்துல கிடந்தோம். ரோட்ல ஒரு மிருகம் அடிபட்டுருச்சு, யாராவது அது மேல பரிதாபப்படுவாங்களா? போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ரத்தத்துல கிடந்த எண்ணெய் உங்களை தொப்புள் கொடி கூட அறுக்கப்படலையா? ஆமென். அப்படின்னா என்ன? பிறந்து தூக்கி வீசின குழந்தைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? தொப்புள் கொடியை கூட அறுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, ரத்தத்தில் கிடந்த உன்னை ஆமென் நான் உன் அருகே கடந்து வந்து. ஹல்லேலூயா. பாவத்துல கிடந்த நம்மை, அக்கிரமத்துல கிடந்த நம்மை ஆமென் கேட்பாரற்று யாராவது நம்மளை விசாரிக்கிறதுக்கு இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இன்னைக்கு விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுடைய சபையிலே கொடுத்திருக்கார். உங்களுக்காக செபிக்க, உங்களுக்காக பிறப்புல நிற்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு கிருபை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க போராட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டத்தை எழுப்பினார்ல. அதனாலதான் அந்த போராட்டங்கள் மாறி இன்னைக்கு இயேசுவுக்காக நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இப்ப சர்ச்சுக்கு வரும்போது என்ன தெரியுமா யோசிக்கணும்? அப்பா, உங்க கிருபையினால நான் ஆலயத்துக்கு வந்திருக்கேன்ப்பா, உங்க கிருபையினால நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கேன்ப்பா, உங்க கிருபையினால நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, உங்க கிருபையினால என்னை நீங்க போஷித்து நடத்துறீங்கப்பா, உங்க கிருபையினால இந்த சத்தியத்தை நான் பார்க்கிறேன்ப்பா, இந்த சத்தியத்தை நான் கேட்கிறேன்ப்பா, இந்த சத்தியத்தை படி வாழ ஆசைப்படுறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிட்ட சொன்னாரு, நீ வசனங்களை எழுதி கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை எழுதினார். ஆமென். வசனத்தை எழுதும் பொழுது கடந்து ஓடுகிறவன் அப்படின்னா யாரு? நம்மளை கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்படி வசனங்களை எழுது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னை கிராஸ் பண்ணி போறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பார்த்து, எனக்குள் இருக்கிற இயேசுவை பார்த்து, எனக்குள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற அந்த மகிமையானவரை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாகவே அவர்கள் அந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவே இயேசு என்னை சிருஷ்டித்தார், தேவன் என்னை படைத்தார், நான் அவர் சிருஷ்டிப்பின் மகுடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, நான் தேவனின் படைப்பு, நான் தேவனின் பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்கள் ஒரு வாசகத்தை படித்தேன். நான் மண்பாண்டமாய் இருந்தாலும் உடைக்கப்பட்டேன், ஆனால் இயேசு என்னை அக்கினி பாத்திரமாக, அக்கினி ஜுவாலையாக என்னை உருவாக்கினார். மனிதர்கள் என்னை மண்பாண்டமாய் இருந்ததினாலே உடைத்துக் கொண்டே இருந்தார்கள், ஆனால் என் தேவனோ என்னை உடைத்தது மாத்திரமல்ல, உருவாக்கினார். எப்படி? அக்கினி ஜுவாலையாக. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது அப்பாவுடைய அன்பை நினைச்சு 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 அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சமூகத்துக்கு போனா என்னால அழாம இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னை நடத்தின தேவன், என்னை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், இந்த சமுதாயத்துல என்னையும் மதிக்கிறதுக்கு இயேசுப்பா கிருபை பண்ணியிருக்காங்களே. எத்தனை பேர் உணர்றீங்க? 4 பேர் நம்மளை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்களே. இந்த மதிப்பு என்னால் வந்ததா? என் படிப்பால் வந்ததா? என்னுடைய சுகத்தால், என்னுடைய செல்வத்தால் வந்ததா? இல்ல, அவருடைய கிருபையால் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு நல்லவங்களா, நானும் ஒரு மதிப்புல இருக்கணும். அதுக்கு காரணம் என் படிப்போ, என் அழகோ, என் அந்தஸ்தோ, என் அறிவோ இல்லப்பா. எல்லாம் உங்க கிருபைப்பா. கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இப்போதும் உங்க கிருபைதான், நான் எப்போதும் உங்க கிருபைதான், நான் எப்போதும் எப்போதும் உங்க கிருபைதானப்பா. உணர்ந்து சொல்வீங்களா? நான் எப்போதும் எப்போதும் உங்க கிருபைதானப்பா. ஆமென். இல்லைன்னா முடியாதப்பா. உங்க கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாதப்பா. யோசிச்சு பாருங்க. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நடிகர் சொல்றது அதுதான் தெய்வ பிள்ளையே. எத்தனையோ பேருடைய குடும்பங்கள்ல யாரோ ஒருத்தர் குறைஞ்சிருக்காங்க. உணர்றீங்களா? 2 பேர் குறைஞ்சிருப்பாங்க, 3 பேர் கூட குறைஞ்சிருப்பாங்க. சில பேருடைய தலைமுறையே இல்லாம போச்சே. ஆனா அப்பா, நம்முடைய குடும்பத்தை எவ்வளவு பெரிய கொடிய வியாதி, வெளியே போன வியாதியில தான் நம்ம கால் வைக்கணும், வெளியே போனா பாவத்துல தான் கால் வைக்கணும், வெளியே போனா இச்சையில தான் கால் வைக்கணும், வெளியே போனா வேண்டாத விஷயங்கள் நம்மளை தாக்குது. இவைகளின் மத்தியில அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம கழுவி, நீ பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தம் தான் உன் நோக்கம்னு சொல்லி அப்பா அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து கற்றுக் கொடுத்து உங்களை அழகாக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்க நல்லவர்களை மாற்றி இந்த பூமியில வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? அப்பா உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நான் வாழ்வேன்ப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? உங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நான் வாழ்வேன் இயேசுப்பா. என் குடும்பம் வாழும் இயேசுப்பா, என் பிள்ளைங்க வாழுவாங்க இயேசுப்பா. இந்த தேசத்தில் அதுக்காகப்பா என்ன வச்சிருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அவரோட அன்பை நினைக்கும் போது என் உள்ளம நான் ரொம்ப உடையுங்க. எதுக்குமே அப்பா குறை வைக்கிறது இல்லையே, சுகத்துக்கு குறைவு வரலையே, அபிஷேகத்துக்கு குறைவு வரலையே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு வரும்போது உங்க கண்கள் குளமாகணும். ஏன் தெரியுமா? அவர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். ஆமென். டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் படி நம்முடைய வியாதிகள் மாறி இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொன்ன டாக்டருங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், இந்த வியாதியில நீங்க அவ்வளவுதான் முடிச்சீங்க, இனி ஒரு ஸ்டெப்ஸ் கூட நீங்க முன்னாடி போக முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்துல எல்லாம் அப்பா இல்ல, உன் வியாதியை நான் மாற்றுவேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் போராட்டம் உனக்கு தலைமுடிவு இல்ல, நீ நிமிர்ந்துதான் நிப்பன்னு சொல்லி அவங்களை தேர்ச்சி நடத்தினாரு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. உணர்றீங்களா? இயேசுவா அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென். தாவீதின் உன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தாவீதின் உன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே.
அப்பாவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுதுன்னு விசுவாசிக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம நேராக நம்ம கடந்து போக போறோம். ஆமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற ஒரு வார்த்தை, இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்க பழகிட்டேன்னா என் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவ மனிதனை கர்த்தர் அபிஷேகிக்கும் போது, ஆமே, இன்றைக்கு எலியாவை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். நீங்க இந்த பிரசங்கத்தோடவே கர்த்தருடைய வார்த்தையோடவே ஒரு செகண்ட் கூட மாறாம அப்படியே இணைஞ்சு வந்தீங்கன்னா அடிக்கடி கர்த்தருடைய அபிஷேகத்தின் அக்கினி உங்களை நிரப்ப போது, ஆமே, அந்த அபிஷேகம் எலியாவின் மேல் வைத்த அந்த அக்கினி நம்மை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஆமே. எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. ஆமே. இன்றைக்கு அது நம்ம மேல விழப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கர்த்தர் நடத்துவார். ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் உபயோகப்படுத்தும் போது அல்லது அபிஷேகிக்கும் போது அந்த மனிதன் முதலாவது அவன் உடைந்து வருவான், அடுத்து உடைக்க வருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தேவன் அபிஷேகிக்கும் போது அவன் உடைந்தும் வருவான், உடைக்கவும் வருவான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் இப்ப சொல்லுங்க, நான் இயேசுவுக்காக நின்று கொண்டிருக்கிறேன், நான் உடைக்கவும் படுவேன், உடைக்கவும் வருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தருக்காக நான் நிற்கிறேன், நானும் உடைக்கப்படுவேன், அநேகரை உடைக்க வருவேன். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி லவ் காப்பரோ ஷேமே ரூபாத்துரே லவ் சதியாக்கா பெற்றுக்கொள்ளுங்கள் நக்கினி அநேகரை உடைக்கிற அபிஷேகம் ரீவா ஹோஷேமே லவ் கரா. ஆமென். ஹல்லேலூயா. உடைக்கிறது என்னன்னு கேட்கிறீங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை உடைக்கிற அபிஷேகம், அவர்களுக்குள் குடிகொண்டிருக்கிற மதுவின் ஆவிகளை உடைத்தெறிகிற அபிஷேகம், அவர்களுக்குள் கிரியை செய்கிற விக்கிரகத்தின் ஆவிகளை உடைக்கிற அபிஷேகம், மனிதர்களுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை உடைக்கிற அபிஷேகம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்கிற பிள்ளையே, என் தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது. ஓ நீ பாபா பாபா, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவனுடைய அக்கினியினால் இன்று நீ அளவில்லாமல் நிரப்பப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளை யார் தெரியுமா? உடைக்கிற அனுபவம் இருக்கணும், உடைக்கிற அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போகும்போது ஏசப்பா நம்மளை ரொம்ப உடைப்பார். ஆமே. சில நேரங்கள் தவறே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனா நம்ம அந்த தவறுகள் நம்ம தான் செஞ்ச மாதிரி சில சூழல்கள் உருவாகும். நான் ஒரு வாசகம் படித்தேன். கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவர்களை குறை கூறுகிறவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் தன்னைத்தானே குறை கொள்ளுகிறவன், தப்ப நான் தாங்க செஞ்சுட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அந்த குறையை தான் செய்வதாக உணர்கிறவன் தெய்வ மனிதன். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? மற்றவர்களை குறை சொல்லுகிறவன் சாதாரண மனிதன், ஆனால் செய்த தப்பு அவங்க செஞ்சிருந்தா கூட நான் தாங்க தவறிட்டேன்னு தன்னைத்தானே குறை சொல்லி கொள்ளுகிறவன் தெய்வ மனிதன் என்று படித்தேன். அப்போ ஏசப்பா நம்மளை உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளதான் உடைப்பார். ஆமே. நிறைய விஷயங்கள் நம்மளை உடைப்பார். எதற்காக தெரியுமா? அநேகரை உடைக்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஆவியானவர் பேசுகிறார். ஆமே. ஆகவே இந்த எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்ல. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்குள்ளே நான் பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நோவாவை பாருங்க, அந்த காலத்துக்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். எலியாவை குறித்து சொல்லுகிறது, இந்த ஜனங்களுக்குள்ள அப்படி அன்னைக்கு இருந்த பீப்புளுக்குள்ள இவர் வெகு பக்தி வைராக்கியமாய், கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்ப இருக்கிற ஜனத்துக்குள்ள, ஆமென் சொல்லுங்களேன், இப்ப இருக்கிற ஜனத்துக்குள்ள, இப்ப இருக்கிற இந்த சபைக்குள்ள நான் பக்தி வைராக்கியமா இருப்பேன். என் குடும்பம் பக்தி வைராக்கியமா இருக்கும், என் பிள்ளைங்க பக்தி வைராக்கியமா இருப்பாங்க. ஹல்லேலூயா.
சொல்றாரு, அந்த ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அதிகாரம் பாத்தீங்களா? ஆமே. சில நேரம் இயேசுப்பா எல்லாரும் முன்னாடி நம்மள தாழ்ந்து போகிற மாதிரி வைக்க மாட்டார் தேவ பிள்ளையே. ஆமே. ஹalleluya. நமக்குள்ள ஒரு கௌரவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நமக்குள்ள ஒரு கெபாசிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு போற மாதிரி அப்பா வைக்க மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. ஆமென். தேவ நாமம் மகிமைப்படட்டும். ராஜாவை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா எலியாவுக்குள்ள பயம் இல்ல. போய் நின்னு சொல்றாரு, ராஜா கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன், நான் சொல்றேன் மழை வராது. ஹalleluya. என்ன ஒரு தைரியம் பாத்தீங்களா? ஆமென். அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுங்களா சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன். எப்படி சொல்றேன்னா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹalleluya. இந்த வசனத்தை படித்த போது அவருடைய ஜீவன்னா என்ன, அவருடைய ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அப்படியே என்னை அப்படியே கண்ணை கொண்டு போனார். ஹalleluya. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப எலியா சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள மகிமை இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள அபிஷேகம் இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள ஒளி இருந்தது. ஆகவேதான் எலியா தைரியமா சொல்றாரு, இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், ஆனா யாரை கொண்டு சொல்றேன்? அவர் ஜீவனை கொண்டு. ஹalleluya. என்ன சொல்லுங்க? அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் ஜீவன்ல அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவுக்கு யாராவது ஜீவன் கொடுத்தாங்களா? இல்ல, அவராகவே ஜீவனாக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு காலையில பைபிளை படிச்சிட்டு இருந்த போது ஒரு வார்த்தையை படிச்சேன். சுவாசம் அவனுள் ஒளியும் மட்டும் அந்த வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. சுவாசம் ஒளியும் மட்டும் அவனுக்குள்ள இருந்த வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. படிச்சுட்டு எனக்கு பயமா இருந்தது. அப்ப வியாதிகள் அதிகமாகும் போது எதற்காக? நம்முடைய ஜீவனை பிரிக்கிறதுக்கு தான் வியாதி. ஆமென். ஆனா கர்த்தர் அவருடைய ஜீவனை கொண்டு நம்மளை நடத்தினார்னா ஆமென், நம்ம பிழைப்போம். அவருடைய வார்த்தையினாலே பிழைப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஜீவனை பயன்படுத்துங்க, ஜெபங்கள்ல பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீர் இந்த காரியத்தை செய்ய போறீங்களா? என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ கர்த்தருடைய பிள்ளையே, என்னென்ன காரியம் நடக்கணும்னு தேவ சமூகத்துல போராடி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்க ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் இந்த காரியத்தை செய்வீர். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பா ஜீவனை பயன்படுத்துவீங்களா? இனிமேல் அப்பா பார்த்து, ஐயா உங்க ஜீவனை கொண்டு நான் சொல்றேன் ஐயா. ஆமென். இரண்டாவது காரியம், அவருடைய ஜீவனை குறித்து வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவனுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. ஹalleluya. என்ன படிக்கிறோம்? ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. ஜீவனுடைய சாயல் எப்படி இருந்தது? அக்கினி தழலின் தோற்றம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. அந்த அக்கினி தழலின் தோற்றம் தான் அந்த ஜீவனுக்குள் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நம்ம ஆவியில நிரம்புறோமே, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோமே, அப்ப நமக்குள்ள என்ன வருது? அக்கினி தழலின் தோற்றம்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த எலியா பாருங்க, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. அப்ப சொல்றாரு, நீ போய் கேரி தாற்றண்டையில ஒளிஞ்சுக்கோ, ஆமென், அங்க தங்கி இரு, நான் உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு நாளும் குறைவு வராது. ஆமென். கர்த்தருக்கு முன்னாடி நிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளும் கர்த்தர் குறைவு அனுமதிக்கவே மாட்டார். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நின்ற எலியாவின் வாழ்க்கையிலே நடக்கிற அற்புதம், ஆமென், காகத்துக்கிட்ட சொல்றாரு, நீ போய் சுட சுட அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடு. நான் இந்த பைபிள் படிக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அப்பா, இப்பதான் டோர் டெலிவரி எல்லாம் வந்திருக்கு, ஆனா அப்பவே நீங்க பண்ணிட்டீங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. டோர் டெலிவரி சிஸ்டம் எப்போ வந்திருக்கு? வேதத்தில் அப்பவே வந்துருச்சு. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே என் தேவன் அதை வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன். இதை வச்சுதான் எல்லாரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாப்பாடு டோர் டெலிவரி. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அதுவும் எப்படி மட்டன் போகுது அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை வாசித்த போது அப்பா எனக்கு உணர்த்தின காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைக்கு, ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு அற்புதங்கள் கதவை தட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? அற்புதங்கள் என்ன செய்யும்? இந்த கதவை தட்டும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாசத்துல அது நடக்கும், இன்னைக்கு நடக்கும், இப்ப நடக்கும், இந்த நொடியில நடக்கும். விசுவாசிங்க. ஹalleluya. ஆமென். அற்புதங்கள் என்ன ஆகும்? கதவை தட்டும். அதுதான் எலியாவுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆமென். கர்த்தர் போஷித்தார், அவரை அற்புதமாய் நடத்தினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஒரு விதவை வீட்டுக்கு போ, நான் அங்க உன்னை போஷிப்பேன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, அதே மாதிரி தேவன் நடத்தினாரு. அதுக்கப்புறம் கர்மேல் பர்வதத்துல ஆமென் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டாங்க, அக்கினி இறக்குனாரு. ஆமென். அக்கினி இறங்கி வந்தது. இப்படி கர்த்தரே தேவன் என்கிற முழக்கம் அங்கு உண்டானது. இன்றைக்கு நான் 2வது பாயிண்ட்க்கு வரேன். கர்த்தருடைய பிள்ளை வேதத்துல படிக்கும் போது 1 ராஜாக்கள் 8:40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார். ஆமென். ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைக்கு நடக்கிற முதல் காரியம் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தின் அபிஷேகம் ஒன்று. 2வது, கர்த்தர் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் போஷிப்பார். ஆமென். இந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க பட்டினியா இருந்தவங்க சொல்றவங்க உங்க கையை தூக்குங்கப்பா. யாருமே இல்லை. ஆமென். மற்ற நாட்கள் சாப்பிட்டதை விட இந்த லாக்டவுன்ல தான் நல்லா நிறைய செஞ்சு சாப்பிட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அப்பாவை நேசிச்சு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் யோசிச்சு அப்பாவுக்கு நன்றி சொன்னாங்க அவங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை. எதற்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, என்னுடைய பாயிண்ட்டுக்கு நான் வரேன். எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, ஆமென், கீசோன் நதியில, கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஆமென். அதோடைய ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற விக்கிரக வல்லமை. ஆமென். நமக்கு எப்ப என்ன பிரச்சனை யார் மூலமா வரும்னு தெரியாது. சோ அப்படி நமக்கு விரோதமா எழும்புகிற வியாதிகள் இதெல்லாம் தேவ சமூகமாகிய தேவ பிரசன்ன நதியாகிய கீசோன் நதியில கொண்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆவியில நிரம்ப 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 இந்த பூர்வ நதியாகிய கீசோன் நதியின் அபிஷேகம் நமக்குள்ள இருந்து புரண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அபிஷேகம்ன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான். ஆமென். சோ அவர் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அந்த இடத்துல நிற்கும் போது பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அந்த கீசோன் நதியில வெட்டி போட்டது போல, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆவியில நிரம்பி 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 செபிக்கும் போது உங்களுக்குள் புரண்டு வருகிற அந்த கீசோன் நதி
நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வருது. அதை படிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். 5:21. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். ஆமென். கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே என்னாச்சாம்? அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஹalleluya. என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன போராட்டமா இருந்தாலும், என்ன வியாதியா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற என்ன மனித சக்திகளா இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஆவியில நிரம்பி செபிக்கும் பொழுது, ஆவியில கடிகூர்ந்து கர்த்தரை ஆராதித்துட்டு இருக்கும் பொழுது, பூர்வ நதியாகிய கீசோன் நதி உன்னிலிருந்து எழும்பி வரும். எழும்பி வந்து உன் பிரச்சனைகளை அடித்துக் கொண்டு போகும், உன் போராட்டங்களை அடித்துக் கொண்டு போகும், உன் பிசினஸ்க்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் அடித்துக் கொண்டு போகும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன்னுடைய வேலைக்கு விரோதமாய், உன் பிசினஸ்க்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளை ஆமென் நதி அடித்துக் கொண்டு போகும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற தேவன், தேவ பிள்ளையே. ஆமென். இதுக்கு போய் மனசு குழம்பி ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உலக மனுஷன் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நான் லாஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மாணவன் டீச்சர் பாடம் நடத்தும் போது நன்றாக கவனிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வீட்டுல போய் அவன் படிக்கிறான், எல்லாம் பண்றான். அந்த எக்ஸாம்ல வரும் பொழுது அவன் படிச்சது எல்லாமே அவனுக்கு ரீகலெக்ட் ஆகும் இல்ல? கரெக்டா அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஆன்சர் அவன் பண்ணுவான். அவன் படிச்சதுனால, சொல்லி கொடுக்கும்போது கவனிச்சதுனால அவன் மண்டையில இருக்கு. அவனுக்குள்ள அது பதிவாயிருச்சு. சோ கரெக்டா அப்ளை பண்றான். அதனால விட வருது, ஜெயத்தை பெற்றுக்கிறான். அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது வசனத்தை கேட்கணும். அபிஷேக நேரத்துல அபிஷேகத்துல நிரம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கும் போது அக்கினியை பெற்றுக்கொள்ளணும். பிரச்சனை வருது பாருங்க, போராட்டம் வருது பாருங்க, வியாதி வருது பாருங்க, நிந்தை வருது பாருங்க, அவமானம் வருது பாருங்க. அப்ப இப்ப பெற்றீங்களே வார்த்தை, இப்ப ஆவியானவர் உங்களோட இடைப்பட்ட அபிஷேகம் உங்களை நடத்தினார். அந்த வல்லமை அப்பொழுது அது கிரியை செய்யும். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எலியாவின் அபிஷேகம் ஆமென் உனக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற விக்கிரக வல்லமைகளை வெட்டி போடுவார். லாபாஷெனே லௌதஹோ ரிகபா நீக்கெரே லோஷபாபா. ஆமென். போராட்டங்களை கண்டு பயப்ப வைத்து விடுவதற்காகவா தேவன் உங்களை படைத்திருக்கிறார்? பிரச்சனைகளை கண்டு ஒதுக்குவதற்காகவா என் தேவன் உங்களை படைத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். வியாதிகளை கொண்டு பயப்படுவதற்காகவா தேவன் உன்னை படைத்தார்? இல்லை. வார்த்தையை பிரயோகி, வார்த்தையை உபயோகப்படுத்து. தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு செல். நீ அந்த பிரச்சனைகளை வெட்டி போடுவாய், அந்த போராட்டங்களை மிதிப்பாய். ரீபாவுஷனே லௌதகரமா ரீபாஹது லௌஷிமே ராபாபா. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க? இவ்வளவு கடன் பிரச்சனை வந்துருச்சுப்பா, எப்படி மீண்டேறுவன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா? வார்த்தை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களப்பா, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். வார்த்தையை அப்ளை பண்ணி ஜாம் பண்ணுங்க. எப்படி ஒரு மாணவன் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி விட கண்டுபிடிக்கிறானோ, அதே மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் போராட்டங்கள், உங்க கஷ்டங்கள்ல, வியாதிகள்ல தேவனுடைய அபிஷேகம் உனக்குள் எழும்பி வந்து, அந்த நதி உனக்குள் எழும்பி வந்து, அந்த மகிமை நதி உங்களுக்குள்ள எழும்பி வந்து, அந்த அக்கினி நதி உங்களுக்குள்ள எழும்பி வந்து, உன் போராட்டங்கள், உன் கஷ்டங்கள், உங்க வியாதிகளை அடித்துக் கொண்டு போகும். விசுவாசிக்கிறவங்க உன் வியாதி அடிச்சுட்டு போற நேரம் வந்துருச்சு. நிரம்பாவியில நிரம்பாவியில
அது என்ன வியாதியா இருக்கட்டுமே, ஆமே, என்ன வகையான பிரச்சனையா இருக்கட்டுமே, ஆமே, தேவன் சர்வ வல்லவர். அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கோங்க. ஆமே, அவர் சாதாரணமானவர் அல்ல. எலியா பக்தி வைராக்கியம், ஆமே, பரிசுத்தத்துல பக்தி வைராக்கியம், அபிஷேகத்துல பக்தி வைராக்கியம், கர்த்தருக்கு கொடுக்கிறதுல பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா, ஆமே. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? ஆமே. கடல்ல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மீன்கள் இருந்தது. ஆனா ஒரு மீன் மட்டும் நினைத்து கொண்டே இருந்தது, என் இயேசுவுக்கு எப்பொழுது நான் வெள்ளிப்பணம் கொடுப்பேன் என்று. உலகத்துல கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆமே, நீங்களும் நான் என்ன நினைக்கணும்? என் இயேசுவுக்கு கொடுக்க நான் என் வாயை திறப்பேன், என் இயேசுவுக்கு கொடுக்க நான் என் கையை நீட்டுவேன். இது என்னோட சப்ஜெக்டே இல்ல, ஆனா ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? கோடி கோடி ஜனங்கள் உலகத்துல உண்டப்பா, ஆனால் என் இயேசுவுக்காக கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். இதை நீங்க உணர்ந்து அபிஷேகத்தை நிரம்பினா உனக்கு வறுமையே வராது. எழுதி வச்சுக்கோ. கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சத்தியத்துக்கு மட்டும் ஒருத்தங்க கட்டுப்பட்டு நடந்துட்டாங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஆமே, அவங்க வாழ்க்கையில மேல மேலதான் உயர்வாங்களே தவிர கீழே வரவே மாட்டாங்க. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் எதுக்கு வேணாலும் கேள்வி கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக மட்டும் பேசிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரா, அப்படியே கீழ்ப்படியுங்க. ஆமே, இந்த வசனத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா தேவ பிள்ளையே? எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம், ஆமே, சாதாரணமானதில்லை. அவருடைய தேவையை சந்தித்தது. ஆமே, தேசத்துக்கே மழையை கொண்டு வந்துச்சுங்க. என்னங்க ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. 3 வருஷம் தேசத்துல மழை இல்லைங்க. மறுபடியும் போய் ஜெபம் பண்றாரு, கர்மேல் பர்வதத்துல ஏறுறாரு. ஆமே, கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா? எப்பப்பெல்லாம் கர்மேலுக்கு ஏறி வர்றீங்களோ அப்பெல்லாம் உங்க வீட்டுல அட்டை மழை தான், அக்கினி மழை தான். கர்மேல் என்பது கனி தோட்டம். இதுதான் கர்த்தருடைய சபை. எப்பொழுதெல்லாம் இதுல ஏறி உங்களுடைய முகம் குப்புற விழுந்து தரைப்பட குனிந்து பணிந்து குனிந்து உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறாயோ, என் தேவன் சொல்லுகிறார், உன் வீட்டில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் பிசினஸ்ல இனி மழைதான். கரங்களை தட்டி ஓ ரீபா பாபாடாவா விசுவாசிக்கிறாயோ? கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்மேல்ல ஏறவங்களுக்கு என்ன பெய்யும்? மழை பெய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஆகாப் கிட்ட சொல்றாரு, டேய் நீ போய் சாப்பிடு ராஜா, நீ போய் சாப்பிடு. என் காதுல பெருமழை இறைச்சல் கேக்குது. அவன் காதுக்கு கேட்கல, ஜெபிக்கிற பிள்ளைக்கு கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் பிரதிபலிக்கிற கர்த்தரை பிரதிபலிக்கிற, அவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற, அவருக்காக வைராக்கியமா நிக்கிற ஒரு பாத்திரமா தாங்க இயேசப்பா உங்களை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்காக நில்லுங்க. ஆமென். கர்மேல் பர்வதத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுங்க. எலியா தான் படிக்கிறோம், கர்மேல் பர்வதத்தில் ஏறி. வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆமென். என்ன படிக்கிறோம்? கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தேவ பிரசன்னத்துக்கு வர 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 நிறைய தாழ்மையை கத்துக்கணும். எந்த அளவுக்கு உயர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள தாழ்வின் மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. புரிஞ்சுதா உங்களுக்கு? தாழ்வின் மனப்பான்மையில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது இருக்கக்கூடாது. ஐயோ அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, அது வேண்டாம் நமக்கு. உங்களை அப்பா உயர்த்துவார். தாழ்மையை தரித்துக் கொள்ள. அந்த சிந்தை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. எலியா பெரிய தெய்வ மனுஷன். அந்த கர்மேல் பர்வதத்துல ஏறி அந்த இடத்துக்கு போனோன்னே தரைப்பட முகங்குப்புற விழுந்து குனிந்து பணிந்து
ஆமென். ஜெபிக்க ஜெபிக்கவே சொல்றாரு, போய் பாருடா மேகம் எழும்புது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வந்து கர்மேலுக்கு வந்து நீங்க ஆராதிச்சுட்டு கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனா என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதங்கள் எழும்பும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான எது முட்டக்கப்பட்டிருக்கிறதோ அது எழும்பும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். எழும்புனது கொஞ்சம், பெய்தது பெருமழை. ராபாபா ரிகமானாபா. நீங்க ஆராதிக்கிற நேரம் கொஞ்சம், ஆனா கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் பெருமழை. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நீ தேவ சமூகத்துல இருக்கிற நேரம் கொஞ்சம், ஆனா ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிற நேரம் அதிகம். ஹல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இருந்த வசதிக்கும் இப்ப இருக்கிற வசதிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு செலவழித்த பணங்களுக்கும் இன்னைக்கு செலவழிக்கிற பணங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு உடுத்தின ஆடைகளுக்கும் இன்னைக்கு உடுத்துகிற ஆடைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்காரு. ஆமென். உயர்வுகள் என்பது உலக காரியத்துல மட்டும் அல்ல, ஆவியில நான் பணக்காரனா இருக்கணும். சர்ச்சுக்கு வர்றீங்களா? நீங்க ஏழையாவே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆமென். ஒரு உலக காரியத்துல உலக ரீதியில வேணா நீங்க ஏழையா இருந்துக்கலாம், ஆனா ஆவியில பணக்காரங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியில எனக்கு வறுமை வரக்கூடாது. ஆமென். ஆவியில எனக்கு பலவீனம் வரக்கூடாது. நான் ரிச் பர்சனா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகத்துல 100 மடங்கு, பரிசுத்தத்துல 100 மடங்கு, கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியத்துல 100 மடங்கு, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல 100 மடங்கு, கர்த்தருக்காக நிற்கிறதுல 100 மடங்கு, சுவிசேஷத்தை சொல்றதுல 100 மடங்கு, தேசத்துக்காக ஜெபிக்கிறதுல 100 மடங்கு இருந்தா நீங்க தான் தேவ பிள்ளையே. இந்த சபையில பணக்காரங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய ஊழியக்காரங்களை சொல்றேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பணக்காரங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தானியேல் ஜெப வீரன். அவர் ஜெபிக்க 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 ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் பணக்காரன் அல்ல, உலகத்திலேயும் அவன் பெரிய ஆளா இருக்கணும்னு ஆண்டவர் உயர்த்தினார். ஆபிரகாமை குறித்து படிச்சு பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒரு சின்ன ஒரு டீ போட்டீங்கன்னா கூட அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். உங்க பிசினஸ்ல ஒரு சின்ன பிஸ்கட் வித்தீங்கன்னா கூட அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க குடிக்கிற தண்ணீர்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க உண்ணுகிற ஆகாரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க பயணிக்கிற வண்டியில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஓ ரீபக்ஷியமே லோச்சராபா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகுவே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பெங்களூர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் கழிச்சு நான் அவங்கள பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவன் என்கிட்ட சொன்னான், அவங்க திருநெல்வேலிக்காரங்க அவன் என்கிட்ட சொன்னான், எங்க அம்மா 8 மணி ஆச்சுன்னா, மார்னிங் 4 மணி ஆச்சுனாலும், நைட் 8 மணி ஆச்சுனாலும் எங்க அம்மா துடிப்பாங்க. ஏன்னா 4 மணிக்கு ஏசப்பா என்னை பார்க்கறதுக்கு வந்துருவாரு, அந்த நேரத்துல நான் போய் நிக்கணுமே. ஆமே. பாருங்க, சாதாரண குடும்பமா இருந்து அவங்களை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி அவ சொல்றா, என்னோட படிப்புல நான் PhD வாங்கிட்டேன் அப்படின்றா. ஹல்லேலூயா. டாப். அவங்க அண்ணா வந்து இந்த கார வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, படிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவளை கர்த்தர் எங்கேயோ உயர்த்தி இருக்காரு, ஒரு காலேஜ்ல நல்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஆமே. கர்த்தர் கொடுத்த உயர்வு, அந்த தாயார் ஜெபித்த ஜெபம் அவளை டாப்ல நிக்க வச்சிருக்கேன். ஆமே. அந்த மாதிரி தேவ சமூகத்தில் நிற்க பழகுங்க. யாருக்கு தெரியும், நீங்களும் ஒரு எலியாவாக இருக்கலாம் இந்த தேசத்துக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நீங்க தான் எலியா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் எலியா, இந்த தேசத்துக்கு நீங்க தான் எலியா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எலியாவின் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் அவர் வாழ்க்கை சரித்திரம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுடைய பிறப்பு சாதாரணமா இருந்திருக்கலாம், ஆனா அந்த வாழ்க்கை சரித்திரமா மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சர்ச்சுக்கு ஆறுமுகம் ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ கோயம்புத்தூர்ல ட்ரான்ஸ்ஃபர்ல போயிருக்காங்க. அவங்க பொண்ணு ரூபனான்னு சொல்லிட்டு லாஸ்ட் பொண்ணு. எப்போ நிறைய விஷயங்கள் அந்த குடும்பங்கள் பாருங்க ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பழக்கம். எந்த ஒரு விஷயம்னாலும் ஜெபிக்காம எந்த ஒரு காரியத்திலையும்
முன்னாடி போக மாட்டாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வேலைக்காகவும் விசா எக்ஸ்டென்ஷனுக்காகவும் எங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. நாங்களும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். அந்த தாயாரும் ஒரு நல்ல ஜெப வீராங்கனை. அவங்க எவ்ரி மார்னிங் அவங்க 4 o'clock தேவ சமூகத்தில் இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க எழுதாத டைரியே கிடையாது. ஏசப்பா, என் பிள்ளை நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, இப்படி ஆசீர்வதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை டைரி முடிச்சாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, அம்மா வேதத்தவே முழுமையாக எழுதி முடிக்கணும்னு நான் எழுதிட்டு இருக்கேன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா அவங்க பொண்ணுக்கிட்ட, ரூபனா அயர்லாண்டில் இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்களாம், அம்மா 7 நாளைக்குள்ளே வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே உனக்கு கிடைச்சிரும், 7 மணி நேரத்திற்குள்ளேயே உனக்கு வேலை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. கர்த்தர் பாருங்க, அந்த வார்த்தையை கனப்படுத்தி 7 மணி நேரத்திற்குள்ளேயே அயர்லாண்டில் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. யாரு செய்கிற அற்புதம்? கர்த்தர் செய்கிற அற்புதம். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே PCA பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நிகழ்வை ஆமென் FB மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் சவாலாக சொல்றேன், உங்க வாழ்க்கை சரித்திரம் படைப்பதற்காகவே இயேசு நம்மை படைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் சிறுவனும் அவர் மட்டும் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. பிதாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருக்காக ஜீவிக்க உதவி செய்யும். எலியாவை போல வாழ உதவி செய்யும். நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கர்த்தர் நாமம் இதிலே மகிமைப்படும்.